முத்துவோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காரு. அப்போ முத்தோட பிரச்சனை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஓ அப்படியா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா மனோஜை ஏமாத்துற ஃபினான்ஷியர் வீட்டுக்கு சர்ச்சிங்காக போகிறாங்க. உடனே ஃபினான்ஷியர் என்னாச்சு, எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், இல்லை நீங்கள் நிறைய பேர்கிட்ட அதிக வட்டி வாங்கிட்டு அதுவும் இல்லாமல் வீடியோ நீங்கள் ஜப்தி பண்ணுறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போய் சர்ச் பண்ணுறாங்க. ஐயோ இந்த முத்து பண்ண வேலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியர் யோசிக்கிறாரு. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வரம்புக்கு மீறி அதிக வட்டி வாங்கியிருக்கீங்க, ஏமாற்றி சிலர்கிட்ட வீட்டை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி காமிக்கிறாரு. முத்துவோட வீட்டு டாக்குமெண்ட்டை காமிச்சு உடனே ஃபினான்ஷியருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சார் அது வந்து ஒரு பர்சனல் விஷயம் சார் அப்படின்ற. பர்சனல் விஷயமா? அவங்க பர்சனல் விஷயத்த நீங்கள் இதில் கொண்டு வருவீங்களா? இல்லை சிந்தாமணின்றவங்க ஒருத்தங்க சொல்லி தான் இதெல்லாம் நான் பண்ணன்ற மாதிரி சிந்தாமணி ஃபினான்ஷியர் போட்டு கொடுத்துட்றாரு. உடனே சிந்தாமணி வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் போய் ரைடு போகிறாங்க. என்ன சார், எதுக்கு சார் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை ஃபினான்ஷியர் ஒருத்தர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் சொல்லி தான் அந்த முத்துன்றவங்க வீடை ஜப்தி பண்ணதா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, நிறைய பேர் நீங்களும் வட்டி கூட்டுற தொழில் தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை சார், அது சிலர்லாம் கடன் கேட்பாங்க, நான் பூ டெக்கரேஷன் விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பேர் கடன் கேட்பாங்க, ஸோ ஒரு சேவையாக தான் சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லையே சேவையாக பண்ண மாதிரி தெரியல, நிறைய வட்டி வாங்கி நிறைய டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை வருஷம் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை எதுக்கு சார் கொண்டு போகிறீங்க? நாங்கள் சார் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி காசு ஒரு 5 லட்சம் எடுத்து கொடுக்குறாங்க. ஓ எங்களுக்கே நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்களா, இதுக்கப்புறம் உங்களை சும்மா விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. லோக்கல் போலீஸ் எல்லாம் வந்து சிந்தாமணியும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஃபினான்ஷியரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முத்து, மனோஜ், அண்ணாமலை ஃபேமிலி எல்லாரையும் வர வச்சு இதை பாருங்க, இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் வட்டி வாங்காதீங்க, இந்த மாதிரி ஆளுங்ககிட்ட வட்டி வாங்குறதுனால தான் இவங்க அதிக வட்டி போட்டு எல்லாருக்கிட்டையும் ஏமாத்துறாங்க, இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவங்க மேலே நடவடிக்கை எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தோட வீட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க முத்துக்கிட்ட. உடனே சிந்தாமணி, இதுலேயும் நம்ம தோத்துட்டோமே, இவங்களை எப்படியாவது அந்த வீடை வாங்கிலான்னு நினச்சிட்டு ஒரு பெரிய கனவு கண்டிருந்தானே, எல்லாமே போச்சே அப்படின்ற மாதிரி சிந்தாமணி அப்படியே கோவத்தோடு பார்க்குறாங்க. உடனே விஜயா சிந்தாமணிட்டு போய் சொல்கிறாங்க, சிந்தாமணி உங்களை நான் எவ்வளோ நம்பினேன், உங்களை நம்பி தானே எல்லாத்தையும் நான் பண்ணேன், என் குடும்பத்தை கூட அதிகமாக நம்பலை, உங்களை நம்பினேன் எல்லாமே, ஆனால் நீங்கள் எனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணி எங்கெங்கேயோ என்னை போக வச்சிட்டிங்க, ஒரு சாப்பாடு கூட என்னை கஷ்டப்பட வச்சிட்டிங்க, உங்களை நான் விடவே மாட்டேன் சும்மா அப்படின்ற மாதிரி விஜயாவும் மிரட்டுறாங்க. உடனே முத்தும் சொல்கிறாரு, மற்றவங்க வீட்டுக்கு ரொம்ப ஆசைப்பட்டல, அதுக்கான தண்டனை தான் உனக்கு அப்படின்றாரு. உன்னை ஃபினான்ஷியர்கிட்ட போய் முத்து சொல்கிறாரு, எப்படியோ ஒரு வீட்டை அபகரித்து வாங்கிக்கலான்னு நினச்சிட்டேன், ஆனால் உனக்கு கடவுளும் ஒருத்தர் இருக்கார்ல, நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அது கண்டிப்பாக ஜெயிக்கும்னு கடவுள் காமிச்சிட்டாரு, இதுக்கப்புறமா நீ ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபினான்ஷியரை மிரட்டுறாரு. முத்து அண்ணாமலை எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே எல்லாரும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாங்க நிம்மதியாக இருக்குது. உடனே விஜயா சொல்கிறாங்க, பா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஒரு நிம்மதியே கிடச்சிது, இந்த வீடு பறி போயிடுமோன்னு சொல்லிட்டு எவ்வளோ பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டோட டாக்குமெண்ட் எடுத்து, இந்தா மீனா நீயே இதை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உன் பொறுப்புலேயே இருக்கட்டும், ஏன்னா இந்த வீட்டை கஷ்டப்பட்டு மீட்டது நீங்கள் தான், விஜயாவுக்கு எந்த காலத்துலையும் கொடுத்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கொடுத்துட்றாரு. உடனே விஜயா, என்னங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றாங்க. ஆமாம், இந்த வீடு கிடைக்கிறதுக்கு காரணமே முத்து மீனா தான், கொஞ்ச நாள் விட்டுருந்தா கூட இந்த வீடு நம்ம கையை விட்டே போயிருக்கோம், எல்லாம் உன்னாலேயும் மனோஜனால் நடந்த தப்பு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு விஜயாவை. அப்புறம் முத்து ஒன்று சொல்கிறாரு, பா அதெல்லாம் ஒரு விஷயம் விடுங்கப்பா, இப்போ ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்குப்பா, இந்த வீட்டை விட்டு எல்லாரும் ஒரு இடத்துல போய் தங்கணும்லப்பா, இப்போ மனோஜ் இப்போ ஷோரூமில் தங்கியிருந்தால அப்போது ரோகிணிக்கும் அப்போ பார்லாமாக்கும் மனோஜுக்கும் புதுசாக திரும்ப கனெக்ஷன் ஏற்பட்டுருக்குப்பா, அது மனோஜ் என்னன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டாரு. உடனே மனோஜ் சொல்கிறார், இல்லைப்பா எனக்கு யாரும் துணைக்கு இல்லை, நான் படுத்திருந்த ஷோரூமில் ஃபுல்லாக எலி, அதுக்காக தான்ப்பா ரோஹிணி வந்து பாதுகாப்புக்கு வந்தாங்க அப்படின்றாரு. உடனே விஜயா போய் மனோஜ் அடிக்கிறாங்க. டேய் கொஞ்சமாவது வீணமான சூடு சொரணம் இருக்காடா, கொஞ்சமாவது கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் போட்டுட்ருக்கோம், இப்போ என்னன்னா எலி வந்துருச்சு அதனால ரோகிணி கூப்பிடுன்னு சொல்லிட்டு கேவலமாக சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவே இல்லையாடா, உனக்காக இந்த வீடு அடமானம் வச்சு எல்லாத்தையும் நான் பண்ணேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் துரோகியாக இருக்கேடா, அந்த ரோகிணி தான் உனக்கு ரொம்ப முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போட்டு மனோஜ் அடிக்கிறாங்க.